ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மயூ ஸ்டிச்சிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டு வேலையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு தையல் வேலையும் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். காலையில் 10 மணிக்கு முன்னே எல்லா வேலையும் முடிச்சுருங்க. ஒரு 10:30 11 மணிக்காச்சும் மிஷினில் உட்கார்றது மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 2 மணி வரைக்கும் எந்திக்காமல் ஒரு 3 ப்ளவுஸ் தைச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2 மணிக்கு மேலே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 4 4:30 வரைக்கும் ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கலாம். தாராளமாக ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் தைக்கலாம். நம்ம ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக மிஷினில் இருக்கணும்னு தேவையே கிடையாது. என்னால் வீட்டில் உள்ள வேலையும் பார்த்துட்டு என்னால் தைக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நம்ம மனசு தான் காரணம். தச்சு கொடுத்தோன்னா அந்த ப்ளவுஸுக்கான காசை முதல்ல வாங்கிடுங்க. தச்சு கொடுத்த உடனே அந்த காசை வாங்கிடுங்க. இல்லைனாலும் அந்த அவங்க காசு கொடுக்கலனாலும் நம்ம தைக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஆமாம், என்னத்தை தைக்க, அவங்க நம்மளுக்கு என்ன காசே கையில் வரமாட்டேங்கி தச்சு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதனால் அந்த பழக்கத்தை நம்ம ஃபஸ்ட்டேருந்து கொண்டு வந்துடணும். காசை கொடுத்துட்டு ப்ளவுஸை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம அந்த ரெகுலராக அந்த பழக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த பழக்கமாயிரும். நம்மளும் அந்த வாங்கிட்டு கொடுக்குற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தச்சு முடித்தோன்னா ஒரு 5 மணிக்கு முடிக்காமல் அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு நைட்டு உட்காந்து நான் மறுநாள் தைக்க போகிற ப்ளவுஸ் எல்லாத்தையும் வெட்டி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வெட்டி வச்சுட்டோம் அப்படின்னா மறுநாள் எடுக்கும்போது உட்காந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சி அதை உட்காந்து வெட்டிட்டு அதுக்கப்புறம் தைக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டே எல்லாம் போயிடும். அதனால் மொதல் நாள் நைட்டே முடிஞ்ச அளவு வெட்டி வச்சுருங்க. வெட்டி நூல் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தைக்கிறதுக்குமே ஒரு மெத்தட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பட்டி தைக்கிங்களா, அதுக்கப்புறம் கை தைக்கிங்களா, அதுக்கப்புறம் கப் பீஸு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கு, அதுக்கப்புறம் அப்படி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு மாதிரி கையில் வரதை எடுத்து தைச்சா அப்படின்னா அது ஒரு டைமிங்கு நம்மளுக்கு செட் ஆகாது. கரெக்டான ஆர்ட்ரு படி தைச்சிட்டு வந்தோம்னா ஒரு ப்ளவுஸ் 20 நிமிஷமாக அரை மணி நேரமாக அந்த மாதிரி தைச்சி முடிக்கணும் அப்படின்றோம்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடன் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ப்ளவுஸை வாங்கிட்டு போயிட்டு 2 நாள் கழிச்சு தரேன், 1 வாரம் கழிச்சு தரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காசை கொடுத்துட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி சில பேர் கரெக்டாக கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. வாங்கிட்டு 1 வாரம் கழிச்சு தரேன்னு சொன்னாங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வேணால் கொடுக்கலாம். சும்மா வாங்கிட்டு 1 மாதம் 2 மாதம் அப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா நம்மளும் தைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. அவங்களுக்கு தச்சு கொடுக்காமே இருந்துடலாமே. அதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டே இவ்வளோ ஆகும்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க. இல்லைனா தைச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயோ இவ்வளோவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாடல் வேணுமா, இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா அந்த மாடல் தைங்க. இல்லை எனக்கு இந்த ரேட்டுக்குள்ளே வேணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஒரு டிசைன் சொல்லுவோம். அவங்க ஓகே சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் தைக்கணும். அதுக்கப்புறம் தைக்கும்போது ஃபோன் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஃபோன் வச்சுருந்தோம் அப்படின்னா தைச்சிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்ப்போம். சரிப்பா அதை என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோனையே தான் பார்த்துட்ருப்போம். ஃபோனில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும், நம்ம தைக்க மாட்டோம். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா தைக்கிற நம்ம உட்காருதோமா தைக்கிறதுல தான் கவனம் இருக்கணும். அந்த ஃபோனை நம்ம கையில் பக்கத்தில் வச்சுருந்தோம்னா அதிலே தான் இருக்கும். அதனால் ஃபோனை நம்ம பக்கத்தில் தள்ளி வச்சிடணும். இல்லை எனக்கு தைக்கிறதுக்கு தனியாக உட்காந்து தைக்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்குது அப்படின்னா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ, இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு தைக்கிறோம் அப்படின்னா பாட்டு கேட்டுகிட்டே உட்காந்து தைங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் பார்த்துட்டு தைக்கணும் அப்படின்னா படம் பார்த்துட்டு தைங்க. அதுக்கப்புறம் எழுதி வச்சு தைக்கிற பழக்கத்தை முதல்ல இருந்தே கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போது இன்றைக்கி இத்தனை பேர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு அதை முதல்ல எழுதி வைங்க. இதை இத்தனாம் தேதி கொடுக்கணுமா, அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதையும் பக்கத்தில் எழுதி வைங்க. அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் சொல்லியிருப்பாங்க, அதை எழுதிக்கோங்க. 2 நோட்டு வச்சுக்கோங்க. வரவு செலவு கணக்குக்கு ஒரு நோட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கொடுக்குறது வாங்குறது இத்தனாம் தேதி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி அதுக்கு ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும், 4 ப்ளவுஸ் தைக்கணுமா 5 ப்ளவுஸ் தைக்கணுமா அப்படிங்கிறத காலையில் வந்த உடனே எழுதிருங்க. எழுதிட்டு அதுபடி நம்ம தைச்சோம் அப்படின்னா இன்னும் 2 ப்ளவுஸ் தைக்கணும், 1 ப்ளவுஸ் தைக்கணும்னு லாஸ்ட்டு தைச்சி முடிச்சிடுவோம். இல்லை கணக்கே இல்லாமல் கையில் எடுத்ததை உட்காந்து தைச்சி விடுங்க அப்படின்னா கொடுக்க வேண்டியதை நம்ம தைக்க மாட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் அது இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் எழுதி வச்சு நம்ம அந்த பழக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வரும். உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நான் நார்மல் ப்ளவுஸ்னால் எனக்கு ஒரு 1/2 hour ஆகும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. இதுவே லைனிங்கு மாடல் அப்புறம் லேஸ் ஏதாவது வைக்கணும்னா 45 minutes ஆகும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன்.